சீமானோட கூட்டணி சேரணும்னு யாரும் நினைக்கவும் நினைக்காதீங்க, வரவும் வராதீங்க. சீமான் தனியாள் தான், கடைசி வரைக்கும் தனியாளா நின்று தான் ஜெயிக்க போறாரு. கூட்டணி சேர்ந்தா ஒரு 4-5 பேர் உள்ள போய் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அட கன்றாகி பிடிச்சவங்களா, 230 நாங்க தானே உட்கார போறோம், அப்புறம் நாங்க 4 பேரோட போகணும். ஆனா நாங்க போய் சும்மா ஒரு சீட்ல 2 சீட்ல எதிர்கட்சியா உட்காந்து கத்தணும்ன்ற நெசசிட்டி எங்களுக்கு இல்ல. நீ இந்த முறை இங்க ஒரு வேட்பாளராக நிக்கிற, அடுத்த முறை நீ வரும்பொழுது வேற ஆளா நிக்கணும். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays. அவங்க எல்லாம் அரசியலை வியாபாரமா நடத்துறாங்க, இவங்க அரசியலை வாழ்க்கையா பாக்குறாங்க. எல்லாரும் பதவிக்கு போறோம், கார் வாங்க போறோம், வீடு வாங்க போறோம்ன்ற வசதியை கனவுல சுமந்துக்கிட்டு வர கட்சி இல்ல. இங்க எல்லா மக்களுக்குமான விடுதலையை வாங்கி கொடுக்க போறோம்ன்ற கட்சியா இது இருக்கிறதுனால இங்க பேசுறதுக்கும் கூட சேர்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கு. என்னை என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா, நீ என்னை தூக்கி எங்க அடிச்சாலும் நான் விழுந்தாலும் என் தம்பி நிப்பான்னு அவர் சொல்றாருல்ல, அப்படித்தான் அத்தனை தம்பிகளும் இங்க சீமான் அப்படின்ற ஒருவோட அரசியலை புரிந்து கொள்வதற்கே முதல்ல நீங்க நிறைய யோசிக்கணும். அவர் வெறும் காமெடிக்காக வாய்க்கத்த பேசுறான்றது இல்ல, நீ ஆள்ற முறையில பிரச்சனை இருக்கு, அதனால நாங்க வேற ஆட்சிக்கு வரோம்னு சொல்லி அங்க தனியா வந்ததான் எங்களோட சித்தாந்தம். எனக்கு சொந்த ஊர் பழையூர்பட்டி, மேலூர் பக்கத்துல. ஆனா இப்ப எனக்கு பிடிச்ச ஊர் எதுன்னு சொல்லுங்க? எது சார்? காரைக்குடி. ஆஹா, இப்போன்னு இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு காரைக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக மாறிடும் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்லாம். கூட்டணி வைக்கிறதுன்றதுக்கு கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன்னா 15 வருஷமாக கட்டமைச்ச இந்த கட்சி இருக்குல்ல, அது நிறைய கொள்கைகளோட, நிறைய முன்னோக்குன திட்டங்களோட, நிறைய உழைச்சி, நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய தம்பி தங்கைகளை உருவாக்கின அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அது அசாதாரணமாக ஒரு கவர்ச்சிக்காக, ஒரு சினிமா கவர்ச்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா நாம் தமிழர்ன்ற அடையாளமே செத்து போயிடும். ஸோ அதனால் இந்த சீமானோட கூட்டணி சேரணும்னு யாரும் நினைக்கவும் நினைக்காதீங்க, வரவும் வராதீங்க. சீமான் தனியாள் தான், கடைசி வரைக்கும் தனியாளாக நின்று தான் ஜெயிக்க போகிறாரு. அது யாரோ ஒரு நண்பர் சொன்னார், கூட்டணி சேர்ந்தா ஒரு 4-5 பேர் உள்ளே போய் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அட கன்றாகி பிடிச்சவங்களா, 230 நாங்கள் தானே உட்கார போகிறோம், அப்புறம் நாங்கள் 4 பேரோட போகணும். அண்ணன் போகணும், இடும்போனம் கார்த்தி போகணும், கார்த்தியா தங்கச்சி போகணும், சாட்டை துறைமுறை அப்படிலாம் இல்லை. 234 பேர் என்னைக்கு போகிறோமோ அன்றைக்கி நாங்கள் போய்க்கிறோம். ஆனால் நாங்கள் போய் சும்மா ஒரு சீட்டில் 2 சீட்டில் எதிர்கட்சியாக உட்காந்து கத்தணுன்ற நெசசிட்டி எங்களுக்கு இல்லை. அந்த இடத்துல கொண்டு போய் மக்கள் எங்களை விடமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம யாரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற ஒன்று, யார் இந்த நாட்டுக்கு தலைவராக இருந்தால் இது மாறும், முதல்வராக இருந்தால் இது மாறும்னு ஒன்று இருக்குது. நான் இங்கே அரசியல் மட்டும்தான் பேச போகிறேன், நட்பு பேச போகிறதில்ல. இப்போ இவர் பேசினார்ல இங்கே உட்காந்த மணியண்ணன் கூட, அவ்வளோ விஷயங்களை இந்த ஃபிங்கர் டிப்பில் ஒரே மேடையில் நினச்ச நேரத்தில் நினச்ச உடனே பேசுறதுக்கு ஒரு தலைவர் சொல்லுங்கள், கிடையாது. அப்படி யாருக்கெல்லாம் பேசுறதுக்கு உடனே தோணி, உடனே யோசித்து, உடனே அடுத்த நிகழ்வுக்கு, அடுத்த விஷயத்துக்கு, கட்டமைப்புக்கு, அடுத்த அதிகாரத்திற்கு என்ன சொல்லணும்னு யோசிக்கிறாங்களோ அவங்களால தான் இந்த தமிழ்நாடு மாற்றம் உருவாகும். இல்லாட்டி இவங்க கூட்டணி, தொகுதி பங்கீடு, இலவசம், எவ்வளோ நன்கொடை, எவ்வளோ எலெக்ஷனுக்கு சீட்டு கட்ட பணம் கட்ட போகிறோம், இதைத்தான் பேச போகிறாங்க. பட் இவங்களோட வரைவுன்னு ஒன்று இருக்குது, திட்ட வரைவு. அந்த திட்ட வரைவு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட தொழில்நுட்ப சிந்தனை வேறு. நாங்கள் இந்த கட்சி என்பது ஒரு எல்லாரும் பதவிக்கு போகிறோம், எல்லாரும் நாளைக்கு கார் வாங்க போகிறோம், எல்லாரும் நாளைக்கு வீடு வாங்க போகிறோம்ன்ற வசதியை கனவுல சுமந்துக்கிட்டு வர கட்சி இல்லை. இங்கே எல்லா மக்களுக்குமான விடுதலையை வாங்கி கொடுக்க போகிறோம்ன்ற கட்சியாக இது இருக்கிறதுனால இங்கே பேசுறதுக்கும் தனியாக கூட வர்றதுக்கும் கூட சேர்றதுக்கும் ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியை மற்றவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அரசியலை வியாபாரமாக நடத்துகிறாங்க, இவங்க அரசியலை வாழ்க்கையாக பார்க்குறாங்க. எங்களோட வாழ்க்கை இது, எங்களோட விடுதலை இது. அந்த விடுதலைக்கு போகும்பொழுது என்னோட சேர்ந்து நிற்கிறதுக்குன்னு ஒரு திராணி வேணும், ஒரு தைரியம் வேணும். என்னை என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா, நீ என்னை தூக்கி எங்கே அடித்தாலும் நான் விழுந்தாலும் என் தம்பி நிப்பான்னு அவர் சொல்கிறார்ல, அப்படித்தான் அத்தனை தம்பிகளும். அதனால்
இங்கே வந்து சீமான் அப்படின்றவரோட அரசியலை புரிந்து கொள்வதற்கே முதல்ல நீங்கள் நிறைய யோசிக்கணும். அவர் வெறும் காமெடிக்காக வாய்க்கத்தை பேசுகிறான்றது இல்லை, அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளவு கிடக்கு. அது வந்து சும்மா ஐயா ஒவ்வொருத்தரும் எதிர்க்கிறாக உருவாக்குனது இல்லை. அதனால் அரசியல் என்பதில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய வாழ்க்கையோட பெரும் தமிழ்நாடோட அழகையும் மாற்ற போகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது நாளை அரசாலும் நாளை உருவாகும், எல்லாரும் அதில் இருப்பாங்க. அப்படி தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அந்த அரசாங்கம் இந்த மக்களை எல்லா நேரங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக பெரும் கவலைகளை எல்லாம் துவர்ந்து அழகான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய மன வருத்தங்கள் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் யாரையுமே விட்டு கொடுக்காத ஒரு நல்ல மனசு சீமானுக்கு உண்டு. ஏன்னா நம்ம பிரச்சனையே இருந்தால் கூட சரிடா தம்பி வாடா அப்படின்னு கூட்டு போகிற ஒரு பக்குவம், எவ்வளவு இக்கட்டில் இருந்தால் கூட வந்து நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கூட கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகிற பக்குவம், கடைசி வரைக்கும் நான் எதிரான கருத்து பேசுவேன், இல்லை கட்சியிலே எதிரானவர்கள் நிறைய பேர் அவரோட கருத்து பேசுவாங்க, ஆனால் அவங்கள கூட அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்பா பேசும்போது அப்படி தான் பேசுவார். ஸோ அந்த பண்பே ஒரு நல்ல மகனுக்கான நல்ல தலைவனுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க முடியுது. குறிக்கோள் வேறு, கொள்கைகள் வேறையாக இருக்கலாம், ஆனால் இரத்த சம்பந்தம் நம்ம எல்லோரும் உறவுகள் தான். அந்த உறவுகளை உறவுகளாக பார்க்குறதும், ஆனால் நீ ஆள்ற முறையில் பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் வேறு ஆட்சிக்கு வரோம்னு சொல்லி அங்கே தனியாக வந்தது தான் எங்களோட சித்தாந்தம். ஸோ அந்த சித்தாந்தத்தில் இவ்வளவு தம்பிகள் இவ்வளவு தங்கைகள் இணைந்து இன்றைக்கி 117 + 117 அப்படின்ற இடம் வந்து எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்ற ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், சீமானனை தாண்டி அத்தனை தங்கைகளும் பிரமாதமாக பேசுகிறாங்க, அத்தனை தம்பிகளும் பிரமாதமாக பேசுகிறாங்க. நீ இந்த முறை வந்து இங்கே ஒரு வேட்பாளராக நிற்கிற, அடுத்த முறை நீ வரும்பொழுது வேற ஆளாக நிற்கணும். பாலாவோட ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு கலகலப்பாக அப்படி இருக்குது அப்படின்னா என் கூட இருக்கிற சம்பவங்கள்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கண்கலங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கும். எமோஷனலாகவும் அவர் வந்து ரொம்ப வீக்கான ஆள் தான். அவர் ரொம்ப எமோஷனலாக ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா ரொம்ப கண்கலங்கிடுவார், எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவார். அண்ணன் பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 A Grand Tribute to Seeman's Artistic Journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by WeCare Air and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Lexco Holidays, Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, Best Aviation College in South India. Presents Behind Uts வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by WeCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.